ஃபர்ஸ்ட் இந்த நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி இதை ஷேர் பண்ணிட்டு ஸ்மோக் பிஸ்கெட் ஆல்ரெடி உங்களுக்கு ஆபத்து, இந்த லிக்விட் நைட்ரோஜனால இவ்வளவு ஆபத்து அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா சார்? ஆமா சார், எனக்கு ஏற்கனவே தெரியும். எனக்கு ஒரு 6 வயசுல பொண்ணு இருக்காங்க. அவங்கள நான் இங்க சென்னை திருவித்திடல் நடந்த ஃபங்க்ஷனுக்கு, இந்த எக்ஸிபிஷனுக்கு நடந்து கூட்டு போயிருந்தேன். அங்க அவங்க இந்த ஸ்மோக் பிஸ்கெட் கேட்டிருந்தாங்க. நான் போய் பார்த்தேன். அப்ப அங்க ஸ்டால் அங்கேயே ஒரு 3 ட்ரம் வச்சு அவங்க லிக்விட் நைட்ரோஜன் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க அந்த லிக்விட் நைட்ரோஜன் அங்க இருந்து ஒரு சின்ன பிளாஸ்க்ல மாத்தி அதை தான் கப்ல ஊத்தி கொடுக்குறாங்க. நான் அப்பவே அந்த செல்லர் கிட்டே கேட்டேன், தம்பி இது கெமிக்கல் தானே, இதை கலந்து குடுக்குறீங்களே, இது ரொம்ப ஆபத்து இல்லையான்னு கேட்டதுக்கு அவங்க அந்த கடையில விக்கிற பசங்களுக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியல, ஓனர் கிட்ட கேட்டுக்கோங்க சார் அப்படின்ட்டாங்க. நான் என் பொண்ணுக்கு அதை வாங்கி தரல. அது மத்த பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி நினைச்சு வாங்கி தராங்கன்னா, அது ஏதோ ஃப்ரீசர்ல வச்சு ரொம்ப கூலிங்கா தர பிஸ்கெட், அதனால அதுல ஸ்மோக் வருதுன்னு நினைச்சுதான் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யாருக்கும் தெரியல போல அந்த டீடைல். நான் அப்பவே அங்க சண்டை போட்டேன், இதெல்லாம் கொடுக்க கூடாது குழந்தைங்களுக்குன்னு. அது இப்ப ரீசெண்டா அந்த ஒரு வீடியோல அந்த ஒரு தம்பிக்கு, ஒரு சிறுவனுக்கு அந்த மாதிரி பிரச்சனை நடந்த மாதிரி ஒரு வீடியோ கிடைச்ச உடனே எனக்கு மனசுல பட்டதை நான் அப்ப ட்வீட்டா போட்டிருந்தேன். யாருக்குமே எனக்கு தெரியும் அது லிக்விட் நைட்ரஜன், அது ரொம்ப ரொம்ப அசாடஸ், அது -196 டிகிரி அந்த டெம்பரேச்சர்ல இருக்கிற ஒரு லிக்விட்னு தெரியும். சோ அதனால உடனே நான் ட்வீட் போட்டேன் சார். அதுக்கப்புறம் நீங்க ட்வீட் போட்டதுக்கு அப்புறமே இன்னொருத்தங்க அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ண பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். அதுக்கும் நீங்க ரிப்ளை ஒண்ணு போட்டிருந்தீங்க, இறைவா இந்த மாதிரி பைத்தியங்கள் எல்லாம் என்கிட்டயே மாட்டி விட்டுறியே அப்படின்ட்டு. இல்ல சார், அதாவது எனக்கு நான் ஒரு சினிமா டைரக்டர். ஒரு விஷயத்த சொல்றேன்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அதுல என்ன உண்மைத்தன்மை இருக்கு தெரிஞ்சுட்டு தான் ட்வீட் பண்ணுவேன். சும்மா தெரியாம அப்படிலாம் போட முடியாது. கொஞ்சம் பொறுப்பு இருக்கு நமக்கு. அது எது போட்டாலும் நம்ம தப்பாவே போடுறோம், நீங்க சும்மா வைரல் ஆகிறதுக்காக போடுறீங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இந்த ஃபேக் ஐடியில ஏதாவது கமெண்ட் போடுவாங்க. அதுக்கு அந்த கோவத்துல போட்ட ரிப்ளை தான் அது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது மாதிரி நிறைய இருக்கு. நம்ம இந்த குழந்தைங்க யூஸ் பண்ற ஃபுட் கலர்ஸ்ல பிரச்சனை இருக்கு. அதிகமா இந்த செரலக் மாதிரி தடப்பட்டாங்க. அதுல அதிக அளவுல சர்க்கரை, குழந்தைங்க சாப்பிடறதுல அதிக அளவுல சர்க்கரை கலக்குறாங்க, அதை விற்கணும்னு சொல்லி. அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்கனவே நடந்திருக்கு. அஸ் அ டைரக்டரா இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சினிமால சொல்லணும்னு நம்ம நினைச்சிருப்போம். அது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை ட்வீட்டா போடுறப்ப இந்த மாதிரி நிறைய பேர் ஒன்னும் புரியாம பேசுறப்ப வர அந்த கோவத்தோட வெளிப்பாடுதான் சார். நீங்க இப்போ அப்புறமே பாத்தீங்கன்னா நிறைய ரீட்வீட் ஆயிருந்தது நீங்க போட்டிருந்தது. எல்லாருமே கண்டிப்பா இதை பேன் பண்ணணும், இது என்னன்ட்டு கவனிக்கணும், அரசு கவனத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா 10 லட்சம் அபராதம் விதிச்சிருக்காங்க. சோ அதை எப்படி பாக்குறீங்க சார்? இது சார் நான் போட்டது அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சார். அதுக்கப்புறம் நிறைய பேர் Facebookல ஷேர் பண்ணிருந்தாங்க. நிறைய சமூக ஆர்வலர்கள் இதை பத்தி பேசியிருந்தாங்க. என்னோட பதிவிலே கூட இட்டிஷ் பிரசாந்த், அப்புறம் ரங்கராஜன் நரசிம்மன், அவங்க எல்லாருமே கூட அதை ரீட்வீட் பண்ணி அதை பத்தி பேசியிருந்தாங்க. இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல பொதுமக்கள் அவங்களுக்கு தெரிஞ்சத மக்களுக்கு அவேர்னஸா சொன்னா எல்லாம் சேர்ந்தா இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் உருவாக்கலாம் சார். சொசைட்டில நிறைய விஷயங்கள் இருக்கு இதை பத்தி பேச. அதிகமா குழந்தைங்களை டார்கெட் பண்ற மாதிரியான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த கலரிங்ல ஆகட்டும், அந்த ஐசிங்ல ஆகட்டும், அந்த கண்ணில் பாக்கிறதுக்கும் அதை அழகா கொண்டு அதை எப்படியா வியாபாரம் பண்ணின்றதாக என்னென்னமோ கலக்குறாங்க சார். இதெல்லாம் இதை பத்தி எல்லாம் அப்பப்ப இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து பேசினா நிறைய மாற்றங்கள் உருவாகும் சமூகத்துல. நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, அதை நான் இது இவ்வளவு பெருசா உடனே ரியாக்ஷன் நடக்கும்னு நினைக்கல. அதுக்கு உணவு பாதுகாப்பு துறைக்கும் தமிழக அரசுக்கும் தான் நம்ம நன்றி சொல்லணும். அது இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் அதுலயே சிஎம் சார் ஸ்டாலின் சார் டேக் பண்ணி தான் போட்டிருந்தேன் அந்த ஃபர்ஸ்ட் போட்ட ட்வீட்லயே. அவங்களுக்கு தான் இது நன்றியா நம்ம சொல்லணும், வெற்றியா அவங்களுக்கு தான் அதை கொடுக்கணும். ஏன்னா இது இவ்வளவு சீரியஸான விஷயமா எடுத்து இதை உடனே தடை விதிச்சு இதை யூஸ் பண்ணா 10 லட்சம் ரூபாய் ஃபைன் சொன்னது மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு தான். உணவு பாதுகாப்பு துறை ஆக்டிவா இருக்காங்கன்றதை காட்டுது. இப்படியே அவங்க தொடர்ந்து ஆக்டிவா இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.